தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் குழந்தைகள் சேர்ப்பு குறைந்து கொண்டே வருவதாக வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர், தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு முடித்து செல்லும் பொழுது அந்த மாணவர்களால் ஒரு எளிமையான கணக்குகளை தீர்க்க முடியவில்லை என்றார். எனவே எங்காவது ஒரு தேர்வு என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் என தெரிவித்த அவர், மாணவர்கள் இடைநிற்றல் அதிகம் இல்லாமல் இருப்பதற்கு வேறு வழி ஏதாவது இருக்கிறதா என்பதை தான் பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் அந்த குழந்தைங்க 8வது 9வது தாண்டி போறாங்க. ஆனா அவங்களால ஒரு பக்கத்தை முழுதாக படிக்க முடியவில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்தை கூட அவங்களால போட முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறது ஆய்வறிக்கைகள் நிறைய சொல்றாங்க. நாம கல்வி கூடங்களை நடத்துகிறோம், மாணவர்களை அங்க அவங்களுக்கு கல்வி திட்டத்தை கொடுக்கிறோம். ஆனா அது குவாலிட்டியான எக்ஸாமினேஷனா இருக்கணும், குவாலிட்டியான சிலபஸா இருக்கணும். அப்படி இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது முக்கியம். இடைநிற்றல் அதிகமா இல்லாம இருக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்ன ஆச்சு, அரசாங்க பள்ளிக்கூடங்களோட சேர்க்கை குறைஞ்சிட்டே வருது. எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல்ல போகக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் உருவாயிட்டு வருது.